வணக்கம். என்னுடைய பெயர் குமாரவேல். நான் எம்ஜிஆர் நகர் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆக பணியாற்றி வருகிறேன். இப்பள்ளியானது சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் வனப்பகுதிக்கு செல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இருளர் குடியிருப்பை சேர்ந்தவர்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் பள்ளிக்கே செல்லாதவர்கள். அதனால் எங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து குழந்தைகளும் முதல் நிலை நுகர்வோர்களாக, பள்ளிக்கு முதல் நிலையாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் வயல்களில் எலி பிடிக்கக்கூடிய வேலையும் பாம்பு பிடிக்கக்கூடிய வேலையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தற்சமயம் கொஞ்சம் சூழ்நிலை மாறியிருந்தாலும் கூட பெரும்பான்மையான பெற்றோர்கள் வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வசித்து வருகின்றனர். டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பாட்டில்களை பொறுக்குதல், பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்குதல், சாக்கடை அள்ளுதல், துப்புரவு பணிகளுக்கு செல்லுதல் போன்ற வேலைகளுக்கு எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் எங்களுடைய பள்ளிக்கு நம்மளுடைய சார்பாக, அதாவது தலைவர், சியாட்டல் குழு இந்தியாவினுடைய தலைவர் மற்றும் விசி மற்றும் ரெஜிஸ்ட்ரார் மற்றும் நம்மளுடைய கோஆர்டினேட்டர் திரு பிரகாஷ் சார் அவர்கள், அன்பு சகோதரி லாவணி அவர்கள், இவர்கள் மூலமாக எங்களுடைய பள்ளிக்கு, அதாவது 153 பேர் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு இருக்கைகள், ரேக்ஸ், விளையாட்டுப் பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் வழங்கியிருக்கிறீர்கள். இது அந்த குழந்தைகளினுடைய மட்டற்ற மகிழ்ச்சிக்கு வழிவகுப்பதோடு அவர்களுடைய கற்றல் மேலும் சிறப்படைவதற்கு உறுதுணையாக இருக்கும், துணையாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை தலைவர் சியாட்டல் குழு இந்தியா அவர்களுக்கு மற்றும் நம்மளுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், எங்களுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஜெயபிரகாஷ் சார் அவர்களுக்கும், எங்களுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும், மிஸ்ஸஸ் லாவண்யா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் எங்களுடைய பள்ளிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய உதவி சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய படிப்பறிவே இல்லாத பெற்றோர்களுடைய முதல் தலைமுறையாக பள்ளிக்கு வரக்கூடிய இந்த ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். காலங்காலமாக இந்த உதவி அந்த குழந்தைகளால் மறக்கப்படாது, என்றும் அவர்களுடைய மனதில் இருக்கும். உங்களுடைய இந்த உதவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.